கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு வார்த்தை என்ன பேசணும்னு சொல்லிட்டு கர்த்தரில் தியானிக்க போதா கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். வாங்க வார்த்தைக்கு கடந்து போகலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30. ஆத்துமக்களை ஆதாய்க்கு பண்ணிக்கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆமென். யாரெல்லாம் வசந்த விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தவறான வழின்னு தெரிஞ்சும் பார்த்தா தவறான வழிக்குள்ளே போய் கொண்டு இருக்காங்க. அவங்க சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இது தவறு, இது நம்ம செய்யக்கூடாதுன்னு சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட ஆத்துமக்களை பார்த்தீங்கன்னா பாதுகாத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்க சிந்திக்காமல் பார்த்தீங்கன்னா மூடர்களாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க சிந்திக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த தவறான பாதைக்கு அவங்க போய் அவங்களோட ஆத்துமக்களை அவங்களே அழிச்சு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறார். ஆத்துமக்களை பாதுகாத்து கொள்ளுகிறவன் பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவன் என்று. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி நம்மளோட ஆத்துமக்களை நம்ம பாதுகாத்து கொண்டு கொள்வோம். ஸோ அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசனங்களையும் விசுவாசி நம்ம கற்றுக்கொள் மகிழ்ச்சியாயிருங்க. கர்த்தர் தாம்போ நம்ம கேட்ட வார்த்தைகளை வசனங்களையும் வாசிப்பார். தேவ சமுதிர இடத்திலும். காட் பிளஸ் யூ.